எல்லாரும் அந்த எஸ்ஐஆர் மேட்டரை பத்தி பயங்கரமா பேசியிருந்த நேரத்துல கருணாஸ் அவர்கள் சமீபத்துல ஒரு கருத்து ஒன்று தெரிவிச்சிருந்தாரு. எல்லா கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்துல வந்து இணைஞ்சிருந்தாங்க. விஜய் அவர்கள் ஏன் இணையல, மக்கள் மேல இன்னும் அக்கறை இல்லாம இருக்காரு அப்படின்னு மாதிரி கருணாஸ் அவரோட கருத்து. யார் அவரு? அவரும் ஒரு நடிகர், அரசியல்வாதி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இப்போ உங்களுடைய எம்எல்ஏ பதவி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நீங்கள் நடிக்க வந்துட்டீங்க. ஆனால் அரசியல் பக்கம் வந்ததை எந்த போராட்டத்திலையும் நான் பார்க்கல. பலகட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு, என்ன நான் பார்க்கல. நான் போராட்ட களத்தில் இருந்திருக்கிறேன், எத்தனையோ போராட்டங்களுக்கு நின்றுருக்கேன். இவரை எங்கேயுமே நான் பார்க்கல. இவரை எப்படி வந்து இவர் சார்ந்து என்ன கருத்துக்களை சொல்ல வராருன்னு நினைக்கிறீங்க? இவங்களுடைய தாக்குதல்கள் எல்லாமே நான் பலமுறை நம்ம சேனல்லே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒற்றை இலக்கு மட்டும்தான் இவங்க அத்தனை பேருக்குமே. அவர் வரப்போகிறாரு இல்லை, இன்றைக்கி இப்போ ஆட்சி இன்னைக்கு நாளைக்கு அதிகாரம் என் கையில் தான்றதை சொல்கிறாருன்றதை இவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் இவர்களுடைய கேள்வி கணைகள் அத்தனையுமே அவரை நோக்கி மட்டும்தான் இன்றைக்கி தமிழக அரசியலுடைய களம் நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசியலும் அதுதான் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு. ஓகே, புரியுதுங்களா? இதில் வந்து எஸ்ஐஆர் அவங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு தெளிவாக கொடுத்துருக்கிறாரு, அறிக்கையில் கொடுத்துருக்கிறாரு. மன்னன் ஐஆர்எஸ் அருண்குமார் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. திமுக கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு தான் நாங்கள் போகலை, நல்லா புரிஞ்சுக்கங்க. தமிழக அரசு சார்ந்து ஒரு கூட்டம் கூட்டப்பட்டதுக்கு நாங்கள் வருவதற்கு தயாராக இருக்கிறோம்ன்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? உடனே வரல பிஜேபியோட பி டீம் இதெல்லாம் வேற எங்கேயா இன்னும் கற்றுங்க. புரியுதுங்களா?